மறைந்தவன் வருகிறான். வர்மத்தின் வாரிசு இதோ எழுகிறான். அவன் பார்வையில் அக்னி, அவன் கைகளில் இடி. காத்திரு, அவன் வாரிசு. உங்களது மனது முழுக்க பேராசைதானே நிறைந்திருக்கிறதே என்று சஞ்சனா கேட்டபோது அந்த அறையில் ஒரு கனத்த மௌனம் நிலவியது. அப்படி இருக்கையில் என் கணவரை பற்றியோ எங்களை பற்றிய சிந்தனையோ உங்களுக்கு எப்படி வரும்? அவள் மூச்சிறைக்கத் தொடங்கினாள். உங்களை பற்றி உங்களது மகன் ஒரு 2 வார்த்தை கூறியிருந்தார். அதை வைத்து நீங்கள் நல்லவர் என்று தவறாக எண்ணியிருந்தேன். எப்போது நீங்கள் இவ்வளவு பெரிய ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள் என்று தெரிந்ததோ அப்போதே உங்கள் மீது இருந்த நம்பிக்கை எனக்கு குறைந்தது. அவள் குரலில் நடுக்கமும் கோபமும் கலந்திருந்தது. இருப்பினும் என்னவர் என்னிடம் காட்டிய அன்பு, பாசம் அனைத்திலும் உண்மையும் சத்தியமும் காதலும் இருந்தது. அதனால்தான் அவரது குடும்பமும் அதேபோல் இருக்கும் என்று எண்ணிதான் உங்களை சந்திக்க வந்தேன். ஆனால் அவள் மேற்கொண்டு பேச முடியாமல் நிறுத்தினாள். கண்கள் கோபத்தில் சிவக்க அவரை முறைத்து பார்த்தாள். அந்த பார்வையில் இருந்த ஏக்கமும் அவளுடைய யதார்த்தமும் விஸ்வநாதனின் கௌரவத்தையும் அதிகாரத்தையும் அப்படியே பொடி பொடியாக்கியது. என்னை மன்னித்துவிடு மகளே என்று தழுதழுத்தார் விஸ்வநாதன். நான் காலம் தாழ்த்திதான் எனது மகனை பற்றி தேடத் தொடங்கினேன். பிறகுதான் உன்னை பற்றி முதலில் அறிந்தேன் என்றார். அவரது இந்த விளக்கத்தை கேட்டு ஏளனமாக புன்னகைத்தவள் அந்த புன்னகையில் அத்தனை வலியை மறைத்து வைத்திருந்தாள். நான் எத்தனை முறை உங்களை தேடி வந்தேன், உங்கள் மகனை காணவில்லை என்று கதறி அழுதேன். அப்போதெல்லாம் என்னை உதாசீனப்படுத்தி தள்ளினீர்கள். என் முகத்தை கூட பார்க்கவில்லை. என்னை நீங்கள் பார்க்கவே விரும்பவில்லையே. உங்களது ஆட்களை, உங்களது கையாள்களை வைத்து என்னை நடுரோட்டில் வைத்து கொல்ல பார்த்தீர்கள். அவள் சத்தம் இப்போது இன்னும் அதிகரித்தது. எல்லாவற்றையும் செய்துவிட்டு இப்போது என்னவோ இல்லை, தெரியாது என்று பச்சை பொய் கூறுகிறீர்கள். அவளுடைய கோபம் நியாயமானது. தன் மகனையும் கணவனையும் இழந்துவிட்ட விரக்தியில் இப்போது இருந்தாள். அவள் எத்தனை ஆண்டுகள் கோமாவில் இருந்தாள் என்பது அவளுக்கு இன்னும் தெரியவில்லை. காலத்தின் ஓட்டம் அவளுக்கு புரியவில்லை. அவளுக்கு 2 நாட்களுக்கு முன்பு நடந்ததாகத்தான் எண்ணிக்கொண்டு பேசினாள். அந்த துயரம் இன்னும் அவள் மனதில் ஆறாத ரணமாக பசுமையாக இருந்தது. சஞ்சனாவின் வேதனையை கேட்ட விஸ்வநாதனின் கண்கள் கலங்கின. இல்லை மகளே, நீ தவறாக புரிந்திருக்கிறாய். என்னை, நான் சொல்வதை கேள் மகளே என்று மீண்டும் மீண்டும் தழுதழுத்த குரலில் கூறினார். விஸ்வநாதன் தன் நடுக்கமுற்ற கைகளை நீட்டி, மகளே, நான் ஒருபோதும் உனக்கு எதிராகவும் உங்கள் உறவுக்கு எதிராகவும் நடந்து கொள்ளவில்லை. என்மேல் சுமத்தப்பட்டிருக்கும் இவை அனைத்துமே தவறான புரிதலால் ஏற்பட்டவை, அனைத்தும் பொய்யானவை என்று தழுதழுத்தார். சஞ்சனா அவரை நம்ப மறுக்கும் பார்வையோடு பார்க்க அவர் தொடர்ந்தார். தயவு செய்து என்னை புரிந்து கொள். நீ மீண்டும் பழையபடி கண் விழிக்க வேண்டும் என்றுதான் நான் இவ்வளவு காலமாக காத்திருக்கிறேன் என்று அவர் கூறினார். அவர் சொன்ன இவ்வளவு காலம் என்ற வார்த்தை அவளை திகைக்க வைத்தது. என்ன கூறுகிறீர்கள்? இத்தனை காலமா என்று வியப்புடன் கூறியவள் தன் பார்வையை அந்த அறையின் சுவரை நோக்கி திருப்பினாள். அங்கே ஓடிக்கொண்டிருந்த அந்த டிஜிட்டல் கடிகாரத்தை பார்த்து அதிர்ந்தாள். வருடங்கள் ஓடியிருந்தது அவளுக்கு புரிய தொடங்கியது. கண்கள் விரிந்தன, உடல் நடுங்கியது. அவளது நினைவில் இருந்த காலத்திற்கும் நிஜத்தில் இருக்கும் காலத்திற்கும் இடையே 10 வருடம் கடந்திருந்தது. காலத்தின் இந்த கோர தாண்டவத்தை உணர்ந்தவள் உடனே அதிர்ச்சியாக, என்ன 10 வருடமா என்று பேரதிர்ச்சியில் கத்தினாள். அவளது திகைப்பை பார்த்த அந்த முதியவர் பாரத்தோடு தலையசைத்தார். ஆமாம், நீ ஆற்றில் விழுந்தபோது உன்னை காப்பாற்றி இங்கு கொண்டு வந்தோம். அன்று முதல் இன்று வரை ஒரு சிலையாக நீ 10 ஆண்டுகளாக கோமாவில் படுத்திருந்தாய். பல போராட்டங்களுக்கு பிறகுதான் இன்று நீ கண் விழித்திருக்கிறாய். அந்த விபத்துக்கு பிறகு நீ எங்களுடன் பேசும் நிலையில் இல்லை. ஆகையால் எங்களுக்கு வேறு எந்த விஷயமும் தெரியவில்லை என்று கூறினார். ஆனால் அவளது மனம் இன்னும் தன் மகனை பற்றியே துடித்தது. இவள் அவரை பார்த்து, எனது மகன் எங்கே? அவனை எங்கே வைத்திருக்கிறாய்? அல்லது அவனையும் கொன்றுவிட்டாயா என்று அவரை பார்த்து கோபமாக கேட்க விஸ்வநாதனின் உள்ளம் உடைந்து போனது. சத்தியமாக கூறுகிறேன் மகளே, நான் எனது பேரனை எப்படி கொல்வேன்? என் இரத்தத்தை நானே அழிப்பேனா என்று அவர் ஆவேசமாக சொன்னார். நீ என் மகன் பற்றி சொல்லி விசாரித்தது ஒரு நயவஞ்சகன். அவன் செய்த அனைத்தையும் நான் செய்ததாக நீ நம்பியிருக்கிறாய். அவன்தான் உன்னை பற்றிய உண்மைகளை என்னிடம் மறைத்து உன்னை கொல்லவே அவன் திட்டம் தீட்டியிருக்கிறான்.
அவனது சுயரூபம் எனக்கு தெரியவில்லை மகளே. இது எனக்கு கடைசியில்தான் தெரிய வந்தது. அது தெரிந்து நான் உன்னை காப்பாற்ற வருவதற்குள் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துவிட்டது என்று அவர் மிகவும் வருத்தத்துடன் கூறினார். இதை கேட்டு அவள் முகம் வெளிரியது. அவள் சிந்தனை மாறி மாறி யோசித்தது. என்ன சொல்கிறார் இவர்? சொல்வது உண்மையா, இல்லை இவர் வேறு ஏதேனும் திட்டம் தீட்டுகிறாரா என்று அவள் தீர்க்கமாக விஸ்வநாதனின் கண்களை உற்று பார்த்தாள். அவள் ஒரு விரக்தி புன்னகையுடன் அழத் தொடங்கினாள். அந்த அழுகையில் ஏமாற்றமும் வலியும் கலந்திருந்தது. என் வாழ்க்கையே தொலைந்து விட்டது. என் கணவனை காணவில்லை, என் மகனையும் காணவில்லை என்று பித்து பிடித்தவள் போல அவள் விரக்தியில் அழுதாள். அவளது அழுகையை நிறுத்த நினைத்தாரோ என்னவோ, திடீரென ஞாபகம் வந்தவராய் தன் சட்டை பையிலிருந்து ஒரு உரையை எடுத்தார். அந்த உரையில் காலம் படிந்திருந்தது. இது 5 ஆண்டுகளுக்கு முன் உனக்காக வந்த கடிதம் என்று அவள் முன் நீட்டினார். நான் இதை இதுவரை பிரிக்கவில்லை. உன்னை பார்த்தால் மட்டுமே இதை தர வேண்டும் என்று காத்திருந்தேன். என்னை பகைத்துக் கொண்டு என்னிடம் கூட பேச மறுத்த என் மகன் உனக்காக இந்த கடிதத்தை அனுப்பியிருக்கிறான் என்று கூறி அந்த கடிதத்தை அவளிடம் கொடுத்தார். அந்த வார்த்தையை கேட்ட சஞ்சனாவின் மனதில் கடல் அலை மோதுவது போல் எண்ணங்கள் மோதின. கண்களில் நீர் பெருக்கெடுத்தது. தான் அமர்ந்திருந்த படுக்கையிலிருந்து துள்ளி குதிக்கும் மானை போல் தன் கணவனின் கடிதத்தை பெற விஸ்வநாதன் அருகே ஓடி வந்தாள். 10 வருட மௌனத்திற்கு பிறகு தன் கணவனிடமிருந்து வந்த அந்த கடிதத்தை வாங்கும்போது அவளது கைகள் நடுங்கின. நடுக்கத்துடன் அந்த கடிதத்தை வேக வேகமாக பிரித்தாள். 10 வருட ஏக்கமும் வலியும் அவளது கைகளில் ஒரு காகிதமாக இருந்தது. கண்கள் பனிக்க அவளதை பிரித்தாள். அதில் எழுதப்பட்டிருந்தது, என் உயிர் சஞ்சனாவுக்கு. சஞ்சனா, இக்கடிதம் உன் கைகளில் கிடைக்கும்போது நான் உன்னுடன் இருக்க மாட்டேன். ஆனால் என்னை பற்றி கவலைப்படாதே. நான் இருக்கும் இடம் பற்றி இப்போது என்னால் கூற முடியாது. காலம் அதற்கான பதிலை ஒரு நாள் உனக்கு தரும். ஆனால் நான் உயிருடன் தான் இருக்கிறேன். அதுவே உனக்கு இப்போதைக்கு ஆறுதலாக இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் இங்கு நான் சில விசித்திரமான நிகழ்வுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த மர்மங்கள் இன்னும் விலகவில்லை. நீ என்னை பற்றி கவலைப்படாதே. ஒருவேளை நான் இல்லாத சூழ்நிலை நீடித்தால், நான் இல்லாத நேரத்தில் நீதான் என்னிடமிருந்து அனைத்தையும் பார்க்க வேண்டும். நம்முடைய பொறுப்புகளை நீயே ஏற்க வேண்டும். நம் மகனை தேடி நீ அலைவாய் என்று எனக்கு தெரியும். நம் மகனை பற்றி நீ கவலைப்படாதே. அவன் என் கண்காணிப்பில்தான் வளர்கிறான். அவன் பாதுகாப்பாக இருக்கிறான். சஞ்சனா, நம் குடும்பத்தைச் சுற்றி நிறைய சூழ்ச்சி இருக்கு. எங்கு பார்த்தாலும் துரோகங்கள் நிறைந்திருக்கின்றன. இப்போ நம் மகன் உயிருடன் இருப்பதாக தெரிய வந்தால் அது அவனுடைய உயிருக்கு பெரிய ஆபத்து. அதனால்தான் அவனை உன்னிடமிருந்து தற்காலிகமாக பிரித்து வைத்திருக்கிறேன். அவன் உன்னிடம் வரவேண்டிய நேரத்தில் வருவான். அதுவரை காத்திரு. நான் விரைவில் இந்த பிரச்சனைகளை முடித்துவிட்டு உன்னிடம் வந்து சேர்வேன் என்று நான் உறுதியாக வாக்கு கொடுக்கிறேன். நிச்சயமாக நான் உங்களை சந்திப்பேன். கடிதத்தின் வரிகள் முடியும்போது அவளது கண்ணீர் காகிதத்தில் விழுந்து அந்த எழுத்துக்களை நனைத்தது. பிறகு அதில் கடைசியாக ஒரு வார்த்தையும் இருந்தது. அது ஒரு எச்சரிக்கை போல தெரிந்தது. என் அப்பாவை தவிர வேறு யாரையும் நம்பாதே என்ற வார்த்தைகள் அவளது நெஞ்சில் இடியாக இறங்கியது. கடிதத்திலிருந்து தன் பார்வையை மெல்ல விலக்கி அதை படித்தவள் முன்னிருந்த அந்த விஸ்வநாதனை பார்த்து ஒரு கசப்பான பார்வையை வீசினாள். உங்களுக்கு எதிராக நான் பேசியதெல்லாம் எவ்வளவு பெரிய தவறு என்பது போல அவள் மனம் எண்ணியது. உங்கள் மீது அவருக்கு எவ்வளவு நம்பிக்கை, ஆனால் நீங்களோ என்று ஒரு வார்த்தை மட்டும் சொன்னவள் ஒரு வெற்று புன்னகை சிரித்தாள். தன் மகன் தன்மேல் வைத்திருந்த அந்த பெரிய நம்பிக்கையும் விஸ்வநாதனை நிலைகுலையச் செய்தது. உடனே அந்த முதியவர் அவர் புன்னகையில் இருந்த வலியை உணர்ந்தவராக மூச்சுவிடத் திணறினார். என்னை மன்னித்துவிடு மகளே என்று தழுதழுத்த குரலில் கூறி சாய்ந்தார்.